ரொம்ப நாளுக்கு பிறகு சிக்கன் சமோசா செஞ்சிருந்தேன். சமோசானா யாருக்கு தான் பிடிக்காது. அதுலயுமே சிக்கன் சமோசா நம்ம வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். சிக்கன் சமோசாவுக்கு பூண்டும் இஞ்சியும் சாப் பண்ணிட்டு, அ சாஸ் இல்லாம நான் வந்து புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் அது வந்து கறி கூட அரைக்கிறதுக்கு. அடுத்து பொடி பொடியா கட் பண்ண வெங்காயம். அடுத்து மிக்ஸி ஜார்ல எலும்பு இல்லாத சிக்கன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நமக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா கைமா பண்ண தெரியும்னா கைமா பண்ணிக்கலாம். இல்லன்னா இட்லி பானையில வேக வச்சுட்டு பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா பெருஞ்சீரகத்தூள், சாப் பண்ண இஞ்சி பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிட்டேன். அது கூடயே கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட வந்து சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடயே உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி மசாலாவும் சேர்ந்து நல்லா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இந்த சிக்கன் கூடயே 2 முட்டையை உடைச்சு ஊத்தி தோசைக்கல்ல ஊத்தி எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் ஆம்லேட் ரெடி ஆயிடும். அப்படியே அந்த முட்டை கறியோடய சேர்த்துட்டு தோசையில ஊத்தி எடுத்தீங்கன்னா கறி தோசை ரெடி ஆயிடும். கறி தோசைக்கு மெயினா குழம்பு இருந்ததுதான் சூப்பரா இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. நானும் மீதி இருந்த சிக்கனை வச்சு நான் அப்படிதான் தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் சமோசாவுக்கு நான் ஏற்கனவே சீட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் சீட் ரெடி பண்றது எப்பொழுதும் போலதான் சமோசா கோதுமை மாவுல தான் செஞ்சிருந்தேன். சப்பாத்திக்கு தேய்க்காம தேய்ச்சிட்டு அதை வந்து சமோசா சீட்டுக்கு கட் பண்ணிட்டு அது லைட்டா தோசை கல்ல ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அது கூட இந்த சிக்கனை வச்சுட்டு ரோல் பண்ணி அவளுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்படி செஞ்சதான் அவளுக்கு பிடிக்கும். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. செஞ்சாவே நான் மசாலா டீ போட்டுருவேன். ஆனா இந்த முறை வந்து மசாலா டீ வந்து பால் போட்டு செய்யல. ஏன்னா சிக்கன் சமோசாங்கிறதுனால பால் போட்டு செய்யாம பிளாக் டீ செஞ்சுட்டேன். சுக்கு, மல்லி, ஏலக்காய், இஞ்சி, பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டு மசாலா பிளாக் டீ சாப்பிட்டுட்டு இந்த பிளாக் டீயோட முடிச்சாச்சு. ஏன்னா இதே நான் ஈவினிங் ஆரம்பிச்சது நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எதுக்கு டின்னர் அப்படின்ட்டு இதோடய முடிச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் சமோசா பிடிக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.